ஜெயம் ரவி கூட வந்து அடுத்தடுத்து பாலிவுட் படங்கள்ல இருந்து நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு. அது ஜெயம் ரவி வந்து போனது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், குடும்ப விவகாரத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே அப்செட். காரு போயிடுச்சு, என்னுடைய இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார். நான் ஒரு மனுஷன் வந்து ரொம்பவும் அழுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வெடிப்பான். அதுதான் நடந்திருக்கு. எங்கள்கிட்ட சொல்கிறப்ப பாருங்கள் சார், அடுத்தடுத்து என்னுடைய லைனப் பாருங்கள், வேறு மாதிரியான படங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அதில் ஹிந்தி படமாக கூட இருக்கலாம். யாரும் மனப்பிரழு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற ஆள். அப்படி தான் கனிஷாவோட இவருக்கு தொடர்பு ஏற்படுது. அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல நெருக்கமாக அதில் வில்லனா நடிக்க போகிறாரு. அவருடைய டார்கெட் வந்து பாலிவுட்டாக இருக்குது. மும்பையில் வந்து சூர்யாவுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அது உதவிகரம் பண்ணும் பட்சத்தில் அவரும் ஒன் ஆஃப் த பாலிவுட் ஹீரோவாக அங்கே. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் தஞ்சை மலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூர்யா தொடர்ந்து அதே போல ஜெயம் ரவி கூட வந்து அடுத்தடுத்து பாலிவுட் படங்கள்ல இருந்து நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி இவங்க வந்து தமிழ்ல இருந்து பாலிவுட்டுக்கு போயிட்டு தமிழ் சினிமா இப்போ யாருன்னா சார் நடிப்பாங்க? இல்லைங்க, அதான் சொல்கிறாங்க. இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்கன்னா தமிழ் சினிமா அம்போன்னு நின்றாது. ஜெயம் ரவி வந்து போனது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில், குடும்ப விவகாரத்தில் வந்து அவர் வந்து ரொம்பவே அப்செட், மைண்டு ரொம்பவே கொலாப்ஸ் ஆகியிருக்காரு. அதான் உண்மை. ஆனால் இடையில் பர்சனலாக சில ரிப்போர்ட்டர்ஸை சந்தித்தார். அவருடைய பிரதர் படத்துக்கான ஒரு சந்திப்பாக இருந்தப்போ ஃபேமிலி குறித்த விஷயங்களும் பகிர்ந்துக்கிட்டார். ஆனால் அப்போ கூட குடும்பம் பற்றி தவறாக சொல்ல, அந்த புரிதல் இதெல்லாம் சொன்னால் தவிர, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வெளியில் வந்து இது மாதிரி எனக்கு காரு போயிடுச்சு, என்னுடைய இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார், எல்லாம் பண்ணார். நான் ஒரு மனுஷன் வந்து ரொம்பவும் அழுத்திக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வெடிப்பான். அதுதான் நடந்திருக்கு. ஜெயம் ரவிக்கும் கனிஷாவுக்குமான தொடர்பு எங்கே தொடங்குனுச்சுனாக்கா, அவங்க ஏதோ பாடகி ஒரு நடிகர் அப்படி ஒரு கனெக்ஷன் ஆகலை. ஆக்சுவலாக வந்து இவங்க குடும்ப விவகாரம் சில வருடங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் தான் ஜெயம் ரவி இன்னைக்கு சொல்கிறாரு, நான் வந்து போகிற இடத்துலலாம் சந்தேகப்பட்டாங்க, எனக்கு வந்து ரூம் அப்படியே ஹோட்டலில் தங்கியிருக்காருன்னா ஷூட்டிங்கில், இங்கே ரூமை வீடியோ காலில் வாங்க காட்டுங்க அப்படின்னு செக் பண்ணுறது, எவ்வளோ செலவு பண்ணார், இவர் சம்பாதிக்கிற எத்தனைக்கும், இந்த மாதிரி இந்த ரேஞ்சு கேட்கும் ஒரு கட்டத்தில் அப்செட். இதே வந்து ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு டார்ச்சர் அழுத்தம் வரும்போது யாருக்கும் வந்து மனசு பாதிக்கும். அந்த விஷயத்தினால ஒரு கட்டத்தில் ஒரு அப்செட் ஆகி மனசு பாதிக்கப்பட்டது ஜெயம் ரவியோடது. அது உண்மை. அப்போ இவங்க யாருன்னா, கனிஷா நாட் ஓன்லி பாடகி, அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து இந்த ஹீலிங் சென்டர்லாம் வைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது பின்னணி இல்லைன்னா கனிஷா வந்து இந்த மனம் சார்ந்த மனப்பிரழு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற ஆள் கனிஷா. அப்படி தான் கனிஷாவோட இவருக்கு தொடர்பு ஏற்படுது. அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல நெருக்கமான இந்த மாதிரி ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கிற அளவு வரலையும் போகுது நெருக்கமாக. அதுவும் வந்து வேறு விதமாக சந்தேகத்துக்கு உள்ளாகுது. அப்படி தான் வெறுத்து போய் இவர் வந்து இந்த முடிவு எடுத்து விவாகரத்து முடித்து, அதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டில் பஞ்சாயத்து நடந்திருக்கு. யார்? ஜெயம் ரவி அப்பா, ஜெயம் ரவி, ராஜா, இவங்க ஃபேமிலி எல்லாம் பஞ்சாயத்து நடந்திருக்கு. அப்போ கூட வந்து அவங்க வந்து சரியான புரிதல் இல்லாமல், ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் கொஞ்சம் விவகாரம் முத்தி போச்சு. அதனால தான் ஒரு கட்டத்தில் வெடித்து போய் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற முடிவை எடுத்தார், கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்போ கூட மௌனமாக இருந்தவங்க இப்போ வந்து நான் அறிக்கை வெளியிட்ட பிறகு எனக்கும் விவகாரத்துக்கு வந்து இது இல்லை, விருப்பம் இல்லை, எனக்கு அதில் டைவர்ஸில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகமாக இருக்குது அப்படின்னு ரவி சொன்னார். பொறுத்து பார்த்து ஒரு கட்டத்தில் பொங்கி எழுது தான் ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்தார். ஸோ கனிஷாவுக்கும் ரவிக்குமான தொடர்பு இதுதான். இப்போ இங்கே அவர் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதுனால பாம்பே போயிட்டு வருது, அங்கே ஏதாவது வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கனால பாம்பேயாக தான் அவரே இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு, நான் ஒரு சில மாதமாக வந்து போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, அங்கே ஒரு அலுவலகம் போகலாம். ஆனால் அங்கே அலுவலகம் போட்டு இது பண்ணுற அலுவலகம் சாதாரண விஷயம் கிடையாது. அது மாரிய செலவும் ஆகும். அது என்ன பண்ண போகிறாரு இல்லை, அவருக்கான அடையாளம் பாலிவுட்லன்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் மட்டும்தான்.
அவருக்கு அடையாளம் பொன்னியின் செல்வன் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதுக்கான ப்ரொமோஷனுக்கெலாம் பாம்பே போயிருக்காரு. அப்போலேருந்து எனக்கு பாம்பே பிடிச்சி மெட்ராஸுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு திட்டம் இருக்குது, அங்கே ஹிந்தி மூவியில் கவனம் செலுத்தலாம். ஆனால் இவர் முடிவு எடுக்கலாம், பட் பாலிவுட் இவரை அரவணைக்கணும், பாலிவுட் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பாலிவுட் இயக்குநர்கள் கண்ணில் இவர் தென்படணும். அப்படி இருந்தால் பட்சத்தில் அங்கே இந்த சோபிக்க முடியும். எங்கள்கிட்ட சொல்கிறப்ப பாருங்கள் சார், அவர் ரொம்ப நம்பிக்கை இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தடுத்து என்னுடைய லைனப் பாருங்கள், வேறு மாதிரியான படங்களாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அதில் ஹிந்தி படமாக கூட இருக்கலாம், யாரோ கதை சொல்லி இது பண்ணிக்கலாம், அந்த நம்பிக்கையில் எதுவும் சொன்னாரான்னு தெரியல. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கும். சூர்யா அவர்களுடைய அடுத்தடுத்த படங்கள் பற்றி நிறைய அப்டேட்ஸ் குவியுது. சூர்யா 45 அப்படின்னு ஒரு அப்டேட் குவிஞ்சிருக்கு. அந்த அப்டேட் பார்த்தீங்களா? சூர்யா ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. உண்மையா சார்? அன்அஃபிஷியல் இது, அஃபிஷியலாக இன்னும் அறிவிக்கலை. ஏன்னா சூர்யா இப்போ அங்கே பாம்பேலையும் ஒரு ஆஃபீஸ் போட்டுட்டு அந்த ஹிந்தி பட வேலைகள், அதாவது தயாரிப்பு நடிப்பு ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜோடைய 44 அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. படம் பிரமாதமாக இப்போ லைனப்பில் கங்குவா ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் ஒரு பிரம்மாண்டமான படமாக வருது. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி பண்ணுறாரா என்னங்கிறது நமக்கு சரியான ஊர்ஜிதமான தகவல் இல்லை. அப்படி ஒரு செய்திகள் தான் உலவிட்டுருக்கு. ஆர்ஜே பாலாஜி காம்பினேஷன் சூர்யாவுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதும், ஏன்னா இப்போ சூர்யா இருக்கிற கிராஃப்ட் வேறு, அவருடைய இது வேறு, ஆர்ஜே பாலாஜியோடைய எலமெண்ட்டே வேறு. இந்த ரெண்டு காம்பும் ஒத்து போமா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஸ்கிரிப்ட் கொடுத்து சூர்யாவுக்கு பிடிச்சி போய் நடிக்கிறாரான்னு தெரியல. ஆனால் இது ஒரு இப்போதைக்கு அன்அஃபிஷியல் செய்தி தான் தவிர அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ ஹிந்தியில் போய் செட்டிலாக இருக்காரு, அங்கே ஒரு ஆஃபீஸ் தான் வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க. அடுத்து ஒரு பெரிய படம் தூம் 4, அதில் வில்லனா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. இன்னும் அதுவும் அனௌன்ஸ் பண்ணால. பட்டு அவருடைய டார்கெட் பாலிவுட்டாக இருக்குது. தயாரிப்பு மட்டும் இல்லாமல் நடிப்பும் அந்த இது இருக்குது. எல்லாம் குடும்பமே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. வேறு கூட ஸ்டுடியோகிரியன் கூட அங்கே ஒரு அலுவலகம் போட்டார். அதனால் பாலிவுட்டு ஒரு நம்ம இது பண்ணால் அடுத்து கார்த்தியும் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹீரோவாக நீங்கள் சோலோ ஹீரோவாக அங்கே ஜெயிக்கணுங்கிறது தான் ரொம்ப தகுதி திட்டம், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் சூர்யாவுக்கான பின்னணி அங்கே இருக்குது. அது என்ன நம்ம சொல்ல விரும்பலை. மும்பையில் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டு இருக்குது. அது உதவிகரம் பண்ணும் பட்சத்தில் இந்த தடையெல்லாம் இல்லாமல் அவரும் ஒன் ஆஃப் த பாலிவுட் ஹீரோவாக அங்கே வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு இதில் தான் பிளான் பண்ணி தான் எல்லாமே அலுவலகம் உட்பட வீடு எல்லாமே அங்கே மாற்றப்பட்டிருக்கு. இப்போ ரிலீஸ் நெருங்க போகுது வேட்டையனுக்கு. ரிலீஸ் நெருங்க இந்த ஹைப் கூடிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வேட்டையன் வெளிநாடுகள்லாம் பிச்சு வந்துடுது அந்த ப்ரீ சேல்ஸ் புக்கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். நிலவரம் என்ன சார்? ஆமாம், நல்ல தக்லைப்பும் சரி வேட்டையும் சரி. தக்லைப்லாம் டிஜிட்டல் பிஸ்னஸ் 150 crores ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேட்டையனுக்கான, ஏன்னா வேட்டையன் வரிசைய ரஜினி படங்கள் ஒரு அள்ளிக்கிட்டு இருக்கு, வசூல் அள்ளிகிட்டு இருக்கப்ப நம்பிக்கையாக வாங்குவாங்க. எந்த ரைட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கே லோக்கலாக இருந்தாலும் சரி, எஃப்எம் நல்ல விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க. இதில் பெரிய போட்டியே இருக்குது. அப்படி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக தான் வேட்டையன் நடந்துகிட்ருக்கு இது வரையும். கண்டிப்பாக ஜெயிலர் அந்த இதை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல கதையாகவும் இருக்குது. ரெண்டாவது ஒரு ரஜினியோட தோற்றம், டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஜெயிலரை விட மிகப்பெரிய வசூலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஆரிடம் கணிக்க முடியாது, வருவதற்கு முன்பு எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. வாய்ப்புகள் இருக்குது.